அம்மா, எல்லாமே நம்ம எழுதி வச்ச மாதிரியே நடக்குது. என் மாமனாரு எப்பவும் மருமகளே மருமகளேன்னு அந்த வேதவழியை தானே கூப்பிடுவாரு. இப்போ அந்த மரியாதை உன் மகளுக்கு தான். இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்ச சீனை நீ பார்க்கணுமே. ஆரத்தி என்ன, அக்கறை என்ன, அடி தூள் தான் போ. ஐயோ, என் மாமனார் ஒரு படி மேல போய், வேதவள்ளி இனிமே நீதான் கல்பனாவை பாத்துக்கணும்னு ஆர்டரே போட்டுட்டாரு. மா, இது ஒண்ணு போதும். அந்த வேதவள்ளிக்கு எப்படி கண்ணு மொழிய பிதுங்க வைக்கிறேன்னு பாரு. சரி சரி, அவர் வராருன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் கால் பண்றேன். ஹலோ சாருக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் போலையோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, இந்த வீட்டு வேலைக்காரன் கூட வாரிசு வரப்போகுதுன்னு வாய் நிறைய பல்லோட இருக்கான். ஆனா உங்க முகத்துல ஒரு சந்தோஷமும் தெரியலையே. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அத சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. சந்தோஷமா தான் இருக்கேன். இதுக்கு அதுவே பரவாயில்ல. உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு என் மேல கோவமா? அதான் எப்படி இருக்கீங்களா? அப்படி பார்த்தா நானும் தான் உங்க மேல கோவமா இருக்கேன். என்னங்க, நான் தான் கோவக்காரி. கோவம் வந்தா கண்டுபடி பேசுவேன், லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப நீங்க தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். பொண்டாட்டி கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே, அவளை போய் பாப்போம், சமாதானப்படுத்துவோம், ஒரு நகை நட்டு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம்னு யோசிக்காம, ஐயா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்தீங்கல்ல. போங்க, நான் உங்க பேச்சுக்கா. இப்போ கூட நீங்க உங்க பிள்ளைக்காக தான் சமாதானம் ஆனீங்கல்ல, எனக்காகலாம் ஒன்னும் ஆகல. நான் மட்டும் மசக்கி ஆகாம இருந்தா அப்படியே என்ன கழட்டி விட்டுருப்பீங்க. அப்படிதானே? என்ன மௌன சம்மதமா? ஏதாவது பேசுங்க. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுதுன்னு கேக்குறேன். அப்படின்னா நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு நிஜமாவே தெரியல? என்னடா எல்லா இடமும் ஃபுல்லா இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. ஓகே, அப்படியே துரு புடி. திரையா திரையா வீரையா, அத வர கூப்பிட்டீங்களா தம்பி? வேணா புடிண்ணா. டேய் அத கைட்ரா, கைட்டு இந்தா. இந்த பொசிஷனை நீங்கள் வைங்க. நான் பார்த்தீங்கன்னு சொல்லுவேன், அது ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேலே கீழே இறக்கி வைக்கணும். ஓகேவா? பிடிங்க. ஓகேவா? கொஞ்சம் உள்ள இப்போ ரைட்ரா, ரைட்டுக்கு வழி, ரைட்டு மேலே ஏற்றி. இது நீ ஏன்டா இறங்குற? தூக்கி. யோ, நீ ஏன் கீழே இருக்கிற? நீ மேலே தூக்கியா? சரியா சொல்லுங்க தம்பி. என்ன சரியா சொல்லுங்க? மேலே லெஃப்ட் அப்படி நீ யூட்டர்ன் போடு. என்னது யூட்டர்னா? இதுல எப்படி தம்பி போட முடியும்? சரி விடு, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். லைட்டா லெஃப்ட் அப்படி லைட்டா குன்சா அப்படி. ஸ்டடி அப்படி. கொஞ்சம் மேலே தூக்கு. மேலடா மேலே தூக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி மாட்டவா? கீழே இறக்கூடாது, அதுக்கு ரைட் அப்படியே ஹை லெவல்ல இருக்கணும். அப்ப கரெக்டா தெரியும். மேலே தூக்கு. அட என்ன தம்பி, இதுக்கு மேல மாட்டணும்னா சீலிங்ல தான் மாட்ட முடியும். அப்புறம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் கழுத்து சுலுக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? ஓவரா பேசினா வாய் சுலிக்கும். வாயை மூட்டு மாட்டு. சரி தம்பி, மாட்றேன். நீ கொஞ்சம் இருக்கடா. அவளை வச்சு கடை திறந்ததுக்கே நான் கடுப்புல இருக்கேன்.
இதுல அவ போட்டோவை வேற மாட்ட இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தைரியம்? அப்படியே 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 ஃபிக்ஸே. ஓகே ஃபிக்ஸ் ஃபிக்ஸே ஃபிக்ஸே. கேட்டுங்க. யூ டு கம் கேர். எப்படி இருக்கு? 10 பொத்துமும் பொண்டி போய் பாக்குற மாதிரி இருக்குது. எல்லாரும் இருக்கோம்ல, அப்படிதான் இருக்கும். நாம இந்த போட்டோவிலேயே இல்ல, ஆனா எல்லாரும் இருக்கோம். அதனாலதான் அழகா இருக்குன்னு சொல்லி பெருசா பீத்திக்கிறாங்க. அது சரி, நாம இந்த வீட்டு ஆளா என்ன? ஓகே. என்னடா நான் யோசிக்கிறேன். இல்லண்ணே, இதை வேதவல்லி அண்ணியை கூட்டிட்டு வந்து காமிச்சியானா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்ல அப்படின்ற. ஓகே, கூட்டு வந்து காமிச்சிடுறேன். கண்ணை மூடி கூட்டிட்டு வா. ஓகே லேடிஸ். போட்டோவா மாட்டீங்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதை சுக்குநூறா உடைக்கிறேன் பாருங்கடா. வாங்க. எங்க வரணும்? ஒரு நிமிஷம் வாங்க. எங்க வரணும்? வாங்க சொல்றேன். எங்கங்க இன்னும் சமையலே முடியல, சும்மா இருங்க. சமையல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நீங்க வாங்க வாங்க வாங்க. வேகலங்க. அது வெந்துட்டு போட்டும். வாங்க, நீங்க கண்ணை மூடுங்க. என்ன பண்றீங்க? கண்ணை மூட்டு வாங்கோ. காலங்காத்தால என்ன பண்றீங்க? கண்ணை மூடிக்கிட்டு எங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க வாங்க, உங்க சொல்றேன். நான் உங்களுக்கு ரத்த கூட்டுறேன்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். 1000 காரணம்லாம் எனக்கு வேண்டாம். இப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க அது முதல்ல சொல்லுங்க. எப்படியா? என்ன வீரையா அண்ணனும் நடராஜும் நிக்கிறாங்க, இவங்கள பக்கத்தா கூட்டிட்டு வந்தீங்களா? ஐயோ, அது சாரி, பொசிஷன் தப்பாயிடுச்சு. லுக்கு மாறிடுச்சு. அப்படியே ரைட் லுக் கொடுங்க. அக்கடை உன் போட்டோவை மாட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் உனக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கு. கடத்த இருக்கிற ஃபங்க்ஷனை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப எதுக்கு இந்த போட்டோவை இங்க கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து இதை எடுங்க. ஹலோ, நாங்க எவ்வளவு அழகா இருக்குது. வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வந்த மாதிரி இருக்குது. இப்ப போய் அவசரமா எடுங்க எடுங்கன்றீங்க. எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை? சொன்னா கேளுங்க. இங்க இருந்து முதல்ல எடுங்க. ஏய், நடிக்காதடி. சாத்தான் வேதம் ஓதுற கதையை நாங்க நம்பிடுவோமா? இந்த போட்டோவை அந்த கல்பனா கண்ணில் படுற மாதிரி மாட்டுங்கன்னு நீதான் சொல்லியிருப்ப. இப்போ இங்க வந்து இந்த நடிப்பு நடிச்சிட்டு இருக்க. இந்த பாருங்க, நீங்க நான் வேணா சொல்லுங்க, போட்டோங்கெல்லாம் எடுக்க முடியாது. என்னடா நெட்டே? ஆமா நீ இந்த போட்டோ எடுக்க சொன்னீங்கன்னா அப்புறம் நான் உண்ணாவிரதமே இருப்பேன். நீங்க முதல் தடவையா கடை திறக்கிறத போட்டோவை கொண்டு வந்து மாட்டிருக்கோம். இது கூட வீட்டுல இல்லைன்னா அப்புறம் என்ன நீ? ஆமாம்மா, இருந்துட்டு போட்டுமே, நல்லா தானம்மா இருக்கு. அது ஏமா எடுக்க சொல்றீங்க? இது பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நடிகையர் திலகம் பத்மினி தோத்தாங்க உங்ககிட்ட. என்னமா நடிக்கிற? எல்லாம் ஓகே. ஏன் எல்லாம் லைட்டா உம்முனுகிற மாதிரி? ஏன் உம்முனுகிற நீ? அது கூட பரவாயில்ல. அங்க கம் கேர். வரேன்டா. சொல்றா. சேதேஸ். சூப்பரா இருக்குடா. நான் அந்த போட்டோல இல்லல, உனக்கு நல்லாதான் இருக்கும். யோ சுந்தர், உனக்கு இன்னைக்கு இருக்கு, வா. வெதோலி, ஒண்ணும் இல்ல, நான் உங்ககிட்ட இருந்து 12,000 வாங்கிருந்தேன்ல, அதுக்கான பில்ஸ் இது. வெதோலி, போன வாரம் 30,000க்கான ஒரு பில்லு உங்ககிட்ட கொடுத்துட்டேனா? 3 நாள் முன்னாடியே கொடுத்துட்டீங்களே. ஓ, கொடுத்துட்டேனா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்துச்சு, அதான் கேட்டேன். இதுக்கு எதுக்கு இவ்ளோ கன்ஃபியூஷன்? சின்னதா ஒரு நோட் போட்டு டேட் வரையா எழுதி வச்சுக்கிட்டா போச்சு. சரி. இது என்ன புது கதையா இருக்கு? எதுக்கு இவகிட்ட காசு வாங்குறாங்க, கணக்கு காட்டுறாங்க? ஒன்னும் புரியலையே. இப்போ எதுக்காச்சும் பணம் தேவைப்படுமா? ஆமா, தேவைப்படுது. கல்பனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். அதுவும் இல்லாம எனக்கும் கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு. 15,000 ரூபா மட்டும் கல்பனா கிட்ட கொடுத்துறீங்களா? அதுக்கான கணக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். சரி, நான் கல்பனா கிட்ட கொடுத்துறேன். சரிங்க, இப்ப நான் கிளம்புறேன். வரேன்டா. பாய்டா.